சினிமாத்தை நேசித்து ஒரு நல்ல செய்கிற ஒருவனை நீங்கள் புரிஞ்சுக்க எப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்குங்க என்று கண் கலங்கி சொன்ன அந்த பெரிய வார்த்தை தான் நாட்டை விட்டு போகிறேன்னு சொன்னது. அவர் சொன்னது நாட்டை விட்டு போகணுன்றதுக்காக இல்லை, போயிட்டாவது நீங்கள் நல்லா இருப்பீங்களா என்று உச்சபட்ச அந்த கோபம். அதுலேயும் கண் கலங்கினார் வழிய ஓடலை, பொறுமையாக இருந்தார். கல்லடி விழுந்தது, சொல்லடி விழுந்தது. ஏய் கமலஹாசன் இப்படிலாம் ட்ராமா போட்டு காசு சம்பாதிக்கிறான்னு அப்படிலாம் கிடையாது. ஒரு 10 நாள் கால்ஷீட்டு கல்கி கொடுத்து 150 கோடி வாங்குறாரு. என்ன இதில் கிடைச்சிடும்? அப்படி ஒரு ட்ராமா போட்டு ஒரு 4 நாள் கூட போயிட்டாக்கா ஒரு 20 கோடி கிடைக்குமா? 20 கோடிக்கு ஒருத்தன் ட்ராமா போடுறது வந்து ரொம்ப அசிங்கம். அப்படி ஒரு வியாபாரம் பண்ண மாட்டார். ஆனால் பார்வையாளர்கள் அப்படியெல்லாம் பேசுவாங்க. அதையெல்லாம் தாண்டி மறுபடியும் நின்று மறுபடியும் நான் களமாடுவேன் அப்படின்னு தான் இந்த இடத்துக்கு வர்றார். அப்போ அவர் தன்னுடைய இந்த குத்தீட்டிகள் எல்லாம் வந்து குத்துறாங்க. அதுவும் அம்பு எடுத்துகிட்டு வந்து பார்த்தாலும் இவர் தாண்டி யாரை குத்த போகிறோம்னா நான் ஒன்றுதான் ஏன் குத்த வரணும் குத்திட்டு போகிறான். கூடவே பொருளை குத்துறாங்க, கூட இருக்கிற நண்பர்களெல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க என்ப அந்த உச்சபட்ச கோபம் தான். எப்பயுமே ஒரு கலைஞர்கள் வந்து பொதுவான பார்க்கணும், அப்படி தான் உலக நாடுகள் பார்க்கும். ஆனால் இங்கே தமிழில் மட்டும்தான் இனத்தின் வழியாக அவங்களுடைய மாவட்டம், பிறப்பு, அறிவு எல்லாம் சார்ந்து தன்னுடைய வாழ்க்கைக்காக ஒரு கலைஞனை எதிரியாக மாற்றுறாங்க.